அரோரா என்று சொல்லப்படும் பலூன் அக்கா சோசியல் மீடியாவில் இப்போ முன்னணி பிரபலங்கள்ல வலம் வர்ற ஒருத்தரா இருக்காரு. வெயிட் ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்களுடன் பிக் பாஸ் அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு போட்டியாளரை மட்டும் சோசியல் மீடியால இருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வெறுக்குது. அவங்கள மட்டும் தனியா விமர்சிக்குது. ஓகே, நாமளும் என்னன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. பலூன் அக்கான்னு சொல்லப்படுற அரோராவும் இந்த போட்டியில இணைக்கப்பட்டிருக்காரு. இவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் மீடியால தேட ஆரம்பிக்கும் போது இவங்களோட வீடியோஸ் எல்லாமே அதிகமா 18+ கண்டென்ட்டா இருக்கு. அதோட இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மக்கள் மத்தியிலையும் ஒரு அமோக வரவேற்பா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரீச்சும் வியூஸும் அதிகமா இருக்குதுன்னா அப்போ நம்ம சமூகம் எந்த மாதிரி விஷயங்களை அதிகமா ஊக்குவிக்குது. இந்த பொண்ணு ஒரு கிளாமர் கண்டென்ட், அதோட அதிகமா யூஸ் பண்ற வார்த்தைகள் இந்த சமூகத்துல சாதாரணமா வரவேற்கப்படும் போது நாளை நம்ம வீட்டு குழந்தைகளும் ஒரு முறையாவது இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து அவங்க வீணாகிறதுக்கு நாமளே ஒரு காரணமாகிறோம். ஓகே, அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா ஓகே, அதுக்கு நாம முதல்ல ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் இவ்வளவு நாள் பெருசா பார்க்கப்படாத ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுதுன்னா அதற்கு காரணம் சோசியல் மீடியா. அதாவது ஒரு மொபைல் போனுக்குள்ள மட்டுமே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும், அதாவது குடும்பங்கள் இணைந்து பார்க்குற ஒரு டிவி ஷோல வரும்போது இது பெரும் பேசு பொருளா மாறுது. இதுதான் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடா பார்க்கப்படுது. உண்மையா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உடம்பையோ கவர்ச்சியோ யூஸ் பண்ணி அதிகமா காசு பார்க்கலாங்கிற மனநிலை பலருக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்களை தவறான வழிக்கு யூஸ் பண்ணக்கூடும். நம்மளோட தலைமுறை, நாளைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட விஷயங்களுக்கு இன்வால்வ் ஆகுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வளர்க்குறத விட நிறைய திறமையானவங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒரு ஆள் ஒருத்தரோட வீடியோவை ஷேர் பண்ணாலும் இங்க நிறைய பேர் ஊக்குவிக்கப்படுவாங்க. உண்மையா யோசிச்சு பாருங்க. நானும் யோசிச்ச ஒரு விஷயம், அந்த பொண்ணு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுது, அதை நாமளே என்கரேஜ் பண்றோம். என்கரேஜ் பண்ண தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படுது. அவங்க பண்றது ஒரு 30% மக்கள் பிழைன்னு சொன்னாலும் இங்க 70% மக்கள் அதை ஆதரிக்க ரெடியா இருக்காங்க. ஸோ இங்க யார் பிழை? கொஞ்சம் யோசிச்சு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸோட பிரைட்டான ஃபியூச்சருக்கு நம்ம பங்கும் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த வீடியோவை நாமளும் செய்ய வேண்டாம்னு தான் யோசிச்சோம். ஆனா சமூக கருத்துக்களை நம்மளோட சேனல்லையும் பதிவிடும் போது இந்த மாதிரி விஷயங்களையும் அதிகமா ஷேர் பண்ணணுங்கிற ஒரு யோசனை, அதனால மட்டும்தான் ஷேர் பண்ணோம். லவ் யூ ஆல். நன்றி.